அனைவருக்கும் வணக்கம். MSS ட்ரஸ்ட் மரம் வச்சு பராமரிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். வேறு சில இயற்கை சார்ந்த பணிகள் சோஷியல் சர்வீஸில் ஈடுபட்டிருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் MSS ட்ரஸ்ட் வேறு ஒரு பணியும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உழவாரப்பணி. உழவாரப்பணி அப்படிங்கிறது என்னன்னா, மக்கள் வழிபடும் வழிபாட்டு ஆலயங்களில் தன்னார்வலர்கள் போய் தூய்மை பணியில் ஈடுபடுறது தான் உழவாரப்பணி. இந்த உழவாரப்பணி அப்படிங்கிறது முதல்ல நாங்கள் தண்டீஸ்வரம் கோயிலில் ஆரம்பித்து, அதுக்கப்புறம் இந்த 2023 காலகட்டத்தில் ஐயப்பன் கோயில் தொடங்கி பல கோயில்கள்லேயே மாதம் ஒரு வாட்டி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கோயில்லையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த செப்டம்பர் மாதம் நாங்கள் புழுதிவாக்கமில் இருக்கிற செங்கழனி அம்மன் கோவில் அங்கே தான் நாங்கள் எங்கள் உழவாரப்பணியை செஞ்சோம். அதை பற்றின வீடியோ தான் இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மடிப்பாக்கம் தாண்டி இருக்கிற புழுதிவாக்கம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த செங்கழனி அம்மன் கோவில் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோயிலோட வெளிப்புறம். முதல்ல நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, இங்கே சில நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு சில கோயில் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கோ ஒரு சின்ன மேடை, அங்கே மக்கள் உட்காரத்துக்கான ஒரு இடம் இருந்தது. அதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா அந்த கொடிமரம் நம்மளை வரவேற்க செங்கழனி அம்மன் இருக்காங்க. இதை தவிர பிள்ளையார், அதுக்கப்புறம் முருகர் இருக்கா, அப்புறம் நவகிரக சன்னதி இருக்குது. கோயிலோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன நந்தவனம் மாதிரி ஒரு சின்ன தோட்டப்பகுதி மாதிரி இருக்குது. அதில் 1-2 மரங்களும் இருந்தது, அதுக்கப்புறம் சில பூச்செடிகளும் இருந்தது. இங்கே மெயின் டெய்ட்டி, அதாவது முக்கிய கடவுளாக செங்கழனி அம்மன் இருக்காங்க. அந்த செங்கழனி அம்மனை சுற்றி வர அந்த இடம் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக நல்லா இருந்தது. நீங்கள் பார்க்குறது தான் அந்த செங்கழனி அம்மனை சுற்றி இருக்கிற அந்த பிராகாரம். இங்கே சப்த கன்னிகைகளுக்கும் ஒரு சின்ன இடம் இருக்குது. இதுதான் இந்த கோயிலோட எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு மொத்தமாக காட்டியிருக்கோம். எங்கள் உழவாரப்பணி குழு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒவ்வொரு வேலையை தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டோம். அங்கே ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா வெளிவாசலில் ஒட்டடை அடிக்கிறது அதெல்லாம் பண்ணாங்க. இதில் எங்கள் பாலமுருகன் சார் தான் ஜாக்கி சான் மாதிரி ஒரு சின்ன இடம் கிடச்சா கூட உள்ளே போய் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். மற்ற அன்பர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கோவில் உள்ளே போயிட்டு அந்த பிராகாரத்தை சுற்றி பெருக்கிறது, அங்கே இருக்கிற விக்கிரகங்களை சுத்தம் பண்ணுறது, அந்த கோயில் நந்தவனத்தை சுத்தம் பண்ணுறது, அந்த பிசுக்கள் அகற்றுறது, அந்த மாதிரி வேறு சில வேலைகளை ஒருத்தர் பிரிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இங்கே இருக்கிற இந்த கொடிமரம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை கவர்ற விதமாக அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. அதுதான் உங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் காமிக்கிறோம். பொதுவாக ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற அந்த பணியை குறிக்கிற விதமாக தான் உழவாரப்பணி அப்படிங்கிற இந்த வார்த்தை சொல்லப்படுது. எப்படி நம்ம வீட்டில் ஒட்டடை அடிக்கிறோம், வீட்டெல்லாம் சுற்றி க்ளீன் பண்ணுறோம், தோட்டத்தை க்ளீன் பண்ணுறோம், அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சுத்தப்படுத்துறது தான் இந்த உழவாரப்பணி அப்படிங்கிறது. சைவ நால்வருள் ஒருவரான திருநாவுக்கரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவர் உழவாரப்பணியை பேஸ் பண்ணி தான் அதை அவர் சொன்னார். இந்த உழவார பணி செய்து சிவனருள் பெற்ற நாயன்மார்களுள் ஒருவராக திகழ்ந்தவர் தான் திருநாவுக்கரசர் அவர்கள். அதனாலே இந்த உழவாரப்பணி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாகவுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல எக்ஸசைஸாக நமக்கு இருக்குது. நீங்கள் இந்த மேலே இந்த ரூஃப்லலாம் எந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. அதை தான் உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். பொதுவாக ஒரு இடத்த சுத்தம் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஃபீல் ஏற்படுறதை நம்மளால் உணர முடியும். ஸோ அதே தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் சரி, கோயிலில் செஞ்சாலும் சரி, அது ஒரு நல்ல ஃபீலை அங்கே வர எல்லாருக்குமே அது கொடுக்கும். நீங்கள் பார்க்கலாம், ஒரு சிலர் மேலே இருக்கிற ஒட்டடை அதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நவகிரகத்தை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பேர் வெளியில் இருக்கிற அந்த டஸ்ட்டு, அந்த ஒட்டடை, அதுக்கப்புறம் அந்த தரையை பெருக்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த சருகுகள்லாம் சுத்தம் பண்ணி அந்த குப்பையும் அகற்றிட்டு இருக்காங்க. பொதுவாக பக்தியை செலுத்துறதுல நிறைய வகைகள் இருக்குது. சில பேர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்படி பண்ணுவாங்க. சில பேர் அன்னதானம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உழவாரப்பணி செய்வதன் மூலியமும் தன்னோட பக்தியை காட்டியிருக்காங்க. அப்படிதான் மின்காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த உழவாரப்பணி செய்யறதுக்குன்னே இருந்த அந்த பக்தர்களுக்காகவே சில மன்னர்கள் நிலங்கள்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இன்னி வரைக்கும் அந்த மாதிரி உழவாரப்பணி செஞ்சதுனால நிறைய கோயில்கள் உயிர் பெற்று இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்கள் குழு பெண்கள் எல்லாமே ரொம்ப மும்முரமாக அந்த பிராகாரத்தை சுற்றி பெருக்கிட்டு இருந்தாங்க. ஓரளவுக்கு நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சு முடித்தோன்னே மொதல் பிரேக் கொண்டு வந்தது. அதில் எங்களுக்கு ஜூஸு அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நீங்கள் கலராக அந்த ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் மிக்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அந்த சின்ன ஜூஸை குடிச்சிட்டு திரும்பவும் எங்கள் வேலையை நாங்கள் ஆரம்பித்தோம்.
நீங்கள் பார்க்குறீங்க இது எங்கள் குழுவில் இருக்கிற தேன்மொழி அப்படிங்கிறவங்க வந்து அந்த வெளியில் இருக்கிற அந்த மண்டபம் மாதிரி இடத்த வந்து குட்டி பெருக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த உழவரப்பணி நாங்கள் செஞ்சு இந்த நாளில் ரொம்ப ஹைலைட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் குழு அன்பர் திரு சதீஷோடைய அந்த குட்டி மகள் ஷமித்ரா தான். ஸோ இதுதான் அந்த குட்டிக்கு வந்த. இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு இணையாக எங்களை விடவே சூப்பராக உழவரப்பணி பண்ணிகிட்டு இருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ஆர்வமாக அவ்வளோ அந்த எனர்ஜியோட சூப்பராக பண்ணிச்சு. அது பெருக்கிற அந்த ஸ்டைலே பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அழகாக செம்மையாக இருக்குது பாருங்கள். டேஸ்டாக இருக்கா? உன் பேர் என்ன சொல்லு? சமித்ரா. குட் நேம். எங்கே படிக்கிற? என்ன படிக்கிற? எங்கே படிக்கிற? எங்கம்மா? இன்னும் மழையில் கூட மரம் அவ்வளோ அழகாக பேசிச்சு இந்த குழந்தை. இதே மாதிரி எங்கள் குழுவில் இருக்கிற மாலத்தி அவங்களுடைய தோழி கற்பகமும் வந்து ஜாயின் பண்ணாங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். நான் மாலுட்ட நிறைய தடவை கேட்டிருந்தேன், இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. அதான் கேட்டிருந்தேன் நெக்ஸ்ட் டைம் என்ன இது பண்ணுறாங்கன்னு. பெருமாள் கோயில்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் நண்பர் திரு வாசன் அவர்கள் வீட்டிலேருந்து எல்லாருக்கும் நன்னாரி சர்பத் செஞ்சு கொடுத்தாங்க. சத்தியமாக அது நன்னாரி சர்பத் தாங்க. நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை. இந்த ரெண்டாவது ஜூஸ் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருக்கின எல்லா இடத்துக்கும் தண்ணி விட்டு அந்த மொழுக ஆரம்பித்தோம். ஸோ ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு மொழுகிட்டு இருக்காங்க. தரை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சின்ன சின்ன சிலைகள், அதுக்கப்புறம் அந்த உட்கார்ற இடம், அந்த மாதிரி எல்லா இடத்துக்குமே நல்லா தண்ணி விட்டு சுத்தமாக மொழுகணும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து சாமியோட நடையை திறந்து எங்களுக்கு கொஞ்சம் தீபாராதனை காமிச்சாங்க. ஸோ அதையும் நல்லா தரிசனம் பண்ணோம், செங்கழினி அம்மனையும். அப்புறம் ஒரு குரூப் பிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் முழு மன திருப்தியோடு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புனோம். ஸோ இதுதான் நாங்கள் செஞ்ச செங்கழினி அம்மன் கோயிலில் நாங்கள் செஞ்ச அந்த உழவாரப்பணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். மேலும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியோட கூடி சீக்கிரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் MSS ட்ரஸ்ட் நண்பர்கள். நன்றி, வணக்கம்.